கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என்னாகமும் 12வது அதிகாரம் 7வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, மோசேவை குறித்து இங்க மிரியாமும் ஆரோனும் பேசிக்கொள்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசிக்கிறாங்க. மோசே வழியா மட்டும்தான் ஏசப்பா தேவன் வந்து பேசுவாரோ, எங்களை கொண்டெல்லாம் பேச மாட்டாரோ, மோசே தான் தீர்க்கதரிசியா அப்படியெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. அதுவும் அவங்க பர்சனல் லைஃப் என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் கல்யாணம் பண்ணதை பற்றி. அவர் எத்தியோப்பியா ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிட்டார். அவர் மீதியான் தேசத்துக்கு போயிருந்தப்ப அவர் எத்தியோப்பிய ஸ்ரீயை வந்து அவர் திருமணம் செய்து கொண்டார். அது எதற்காகனா, அவர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு எகிப்துலேருந்து மீதியான தேசத்துக்கு ஓடி போகிறாரு. அங்கே ஒரு எத்தியோப்பியா ஸ்ரீயை வந்து அவர் திருமணம் பண்ணி கொண்டார். அதை குறித்து அவங்க பேசுகிறாங்க. அப்போ தேவன் அதை கேட்டு அவர் கேட்குறாரு, என்ன சொல்கிறாருன்னா, என் வீட்டெங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி மோசேவை குறித்து இங்கே சாட்சி சொல்வதை பார்க்க முடியுது. அவங்க பாருங்க, கொலை பண்ணதை பத்தி அவங்க தவறா பேசல, ஆனா அவர் திருமணம் பண்ணி கொண்டதை பத்தி தவறாய் பேசுறாங்க. அதே போல தான் இன்றைக்கும் நம்ம வந்து என்னதான் கர்த்தருக்குள்ள இல்லை வைராக்கியமாக வாழ்ந்தால் கூட சில டைமில் நம்மளை பற்றி பேச எதுவுமே கிடைக்காதனால வந்து எப்பயோ நடந்த விஷயம், கல்யாணம் இப்படி பண்ணாங்க, கல்யாணம் அப்படி பண்ணாங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசியே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு மைனஸாவது அவங்கக்கிட்ட இருந்து அவங்க தெரிஞ்சு கொண்டே ஆக வேணும். அதை வச்சு பேசி தான் ஆக வேண்டும்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் அநேகர் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த வேளையில் என்ன சொல்கிறாருன்னா, என் வீடெங்கும் உண்மை உள்ளவன். சில பேர் நம்மளை குறித்து பேசுவதனால தான் கர்த்தர் அந்த டைமில் வந்து அவர் இங்கே சாட்சி கொடுக்குறாரு. நம்மளோட சாட்சி தான் முக்கியமாக இருக்கிறது. தேவன் வந்து இங்கே மோசேக்கு சாட்சி கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது நம்மளோட சாட்சி எழுமணும்னா மற்றவங்க பேசுகிறத வந்து கர்த்தர் கவனித்து பார்ப்பார். தேவன் வந்து சாட்சி கொடுப்பார். மனுஷங்க சாட்சி கொடுத்தா அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் பரலோகத்தில் இருக்க தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும்போது இங்கே மோசேக்கு எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை, என் வீடெங்கும் உண்மை உள்ளவன் என்று. இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை நம்பி சில காரியங்களை கொடுக்குறாரு. குடும்பமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தார் என்று வசனத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ கர்த்தர் தான் நம்பி இங்கே கொடுக்குறாரு. மனுஷங்க என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் நினைக்கட்டும், பாஸ்ட்டை பற்றி பேசட்டும், ஏன்னா அவங்களால பேச தான் முடியும். கர்த்தர் வந்து என்ன செய்வார்னா, நம்மளை வந்து சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ்த்துவார். கர்த்தர் சாட்சி கொடுப்பார், மோசேக்கு கொடுத்தது போல. அப்படியாய் வந்து உங்கள் லைஃப்பையும் வந்து கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.